அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகனுடைய அருள் கிடைக்க வேண்டும், நம்மளுடைய வேண்டுதல் நடக்க வேண்டும், நம்ம இல்லம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்க வேண்டும், நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு முதல்ல நீங்கள் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க. எத்தனை நாட்கள் அப்படின்னா 48 நாட்கள். இதற்கு பூஜை பண்ணி தான் நம்ம கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணணுமானா உங்களுடைய விருப்பம். பூஜை பண்ணணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா பூஜை செய்து நீங்கள் பாராயணம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு நீங்கள் இந்த கந்த சஷ்டி கவசம் மட்டும் பாராயணம் 48 நாளும் கட்டாயமான முறையில் நீங்கள் பாராயணம் பண்ணணும். 48 நாளும் படிக்கலாம், எந்த தடையும் இதற்கு கிடையாது. 48 நாளும் நீங்கள் படிக்கலாம். நீங்கள் படிக்கிற இடம் எந்த இடமா இருக்கணும், நல்ல அமைதியான இடமா இருக்கணும். அந்த சஷ்டி கவசத்தை பாடி முடிக்கிற வரை உங்களுக்கு எந்த தொந்தரவும் யாரும் கொடுக்கக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு எந்த நேரத்தில் அது சௌகரியமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள், அந்த நேரத்தில் படிங்க. ஏன்னா சஷ்டி கவசம் படிப்பதற்கு நல்ல பாடலாக நீங்கள் படிக்கிறீங்க, நமக்கு டிவியில் யூடியூப்பில் ஓடும் பார்த்துங்க, அந்த மாதிரி பாடல்களாக நீங்கள் ராகமாக படிக்கிறீங்கன்னா ஒரு 20 to 25 நிமிஷம் ஆகும். படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிடம் ஆகும். நீங்கள் ஸ்பீடாக படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிடம் 7 நிமிடம் தான். நீங்கள் பாடலாக பாடுங்க, பாடலாக பாடி நல்லா பொறுமையாக படிங்க. ஒரு 25 நிமிடம் to 30 நிமிடம் இந்த சஷ்டி கவசத்துக்குன்னு நீங்கள் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க டைமை. 48 நாள் தொடர்ந்து படிங்க. 48 நாள் தொடர்ந்து படிக்கணும். நமக்கு எந்த நேரம் அது சரியாக உபயோகமாக இருக்கும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரம் தான் அது உங்களுக்கு சரியாக இருக்கும். அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா 48 நாட்களும் உங்களுக்கு தடை வராது. எதற்காக நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் 48 நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், விருப்பம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பூஜைக்கு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பாடல் பாடலாம். அதாவது சுவாமிக்கு ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. முருகனுக்கு ஒரே ஒரு தீபம் போதும். ஏற்றி வைத்துட்டு உங்ககிட்ட மலர்கள் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி இருந்தால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வைத்துட்டு இந்த பாடல்கள் பாராயணம் பண்ணுங்க. இப்போ இல்லைங்க நான் பூஜை ரூமுக்கெலாம் போகலை, நான் ஹால்லையோ அல்லது நான் பெட்ரூம்லேயோ உட்காந்து கூட நான் படிக்கணும் விருப்பப்படுறேன் அப்படின்னா கூட நீங்கள் பெட்டில் உட்காந்து படிக்கக்கூடாது. தரையில் உட்காந்து, தரையில் வெறுமன தரையில் நம்ம உட்காரக்கூடாது. மேட்டு போட்டுக்கோங்க. மேட்டு பூஜை மேட்டு உங்ககிட்ட இல்லை அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கிற டவல், நம்ம ஷால்லாம் பார்த்தீங்கன்னா காட்டனில் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம வீட்டில் புதுசாக ஏதாவது ஒன்று வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை எடுத்து நீங்கள் 48 நாள் கூட பயன்படுத்திக்கலாம். நல்லா விரிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விரிப்பு இருக்கணும், வெறுமனை நம்ம தரையில் உட்காரக்கூடாது. ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து அல்லது டவல் கூட நீங்கள் விரித்து அதில் உட்காந்து நீங்கள் மந்திரங்கள் படிக்கிறது பாராயணம் பண்ணுறதுலாம் உங்களுக்கு அது நல்ல ஒரு சக்தி கிடைக்கும். அதற்காக தான் நம்ம ஏதாவது ஒன்று விரித்து நம்ம உட்காந்து மந்திரங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. வெறுமன தரையில் உட்காரக்கூடாது அப்படிங்கிறது, அதோட தாக்கம் நமக்கு இருக்கணும், அந்த மந்திரங்களோட சக்தி நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் வெறுமன தரையில் உட்காராமல் ஏதாவது டவல் போட்டு உட்காந்து நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் உட்காந்துக்கோங்க. மொட்டை மாடியில் கூட உட்காந்துக்கோங்க, பூஜையில் உட்காந்துக்கோங்க. எனக்கு எங்கேயுமே இடம், எனக்கு அமைதியான இடம் எனக்கு இல்லைங்க அப்படின்னா கிச்சன், பால்கனி, உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு கந்த சஷ்டி கவசம் புக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் வாட்டில் பாராயணம் பண்ணுங்கள். முருகனை மனசில் நினச்சிட்டு நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். பாராயணம் பண்ணும்போது விநாயகரையும் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு முருகா போற்றி அல்லது ஆறுமுகனே போற்றி, ஓம் கந்தா போற்றி, கடம்பா போற்றி, ஏதாவது ஒரு போற்றி சொல்லிக்கோங்க. ஆறுமுகனே போற்றி இல்லைன்னா ஆறுமுகனே வணக்கம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. முழுசாக பாடலை படிங்க அல்லது பாராயணம் பண்ணுங்க அல்லது பாடலாக பாடுங்க. இந்த கவசத்தை நல்ல சத்தமாக பாடலாக பாடுங்க. 48 நாட்களுக்குள் உங்களுக்கு நடக்கிற மிராக்கள் மட்டும் பாருங்கள். அதிசயம் நிச்சயமாக நடக்கும். முருகனுடைய அருள் கிடைக்கும். முருகனுடைய வைப்ரேஷன் உங்களால் உணர முடியும். பூஜை பண்ணாதான் உணர முடியும். இல்லை, இந்த சஷ்டி கவசத்தை பாடினாலே நம்ம உணர முடியுங்க. அந்த அளவுக்கு மிக பவர்ஃபுல்லானதான் இந்த கந்த சஷ்டி கவசம். நீங்கள் என்ன நினச்சி நாள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ 48 நாட்களுக்குள்ளே அது கட்டாயமாக நடக்கும். உங்களுடைய பக்தி அது நடத்தி வைக்கும், உங்களுடைய சக்தியும் அது நடத்தி வைக்கும். மிகவும் பவர்ஃபுல்லான இந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணுங்க. அதிகாலை 4 மணிலேருந்து காலை 11 மணிக்குள்ளே எப்போ வேண்டுமானாலும் பாராயணம் பண்ணுங்க. அதற்கப்புறம் மாலை 6 மணிலேருந்து இரவு 10க்குள்ளே நீங்கள் பாராயணம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமாக இருக்கோ அந்த நேரத்தில் உட்காந்து படிங்க. அதே நேரத்தை 48 நாளும் கடைபிடிக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். இப்போ நான் எதற்காக 48 நாள் தொடர்ந்து படிக்கணும், எந்த நேரம் சரியாக இருக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது எதற்காக சொன்னேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சண்டே ஆனால் நான்வெஜ் எடுப்போம் பார்த்தீங்களா. இப்போ நான்வெஜ் சாப்பிட்டுட்டு நம்ம மந்திரங்கள் பாராயணம் பண்ணுறது அந்தளவுக்கு விசேஷமாக இருக்காது. ஏன்னா நம்மளுடைய நாவில பார்த்தீங்கன்னா
சாப்பிட்ட அந்த ஸ்மெல் இருக்கும். அதாவது அந்த நான்வெஜ் வாடை நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் பிரம்ம முகூர்த்த நேரத்த பயன்படுத்துங்கங்கிறேன். ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில இப்ப நீங்க சண்டே நான்வெஜ் சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா, மண்டே காலையில குளிச்சுட்டு நீங்க அப்படியே நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சலாம். இதுக்கு நீங்க வீடு துடைக்கணும், செய்யணும்லாம் அவசியம் இல்ல. நீங்க குளிக்கணும். அது அவ்வளதான் நமக்கு முக்கியம். நீங்க வந்து அதனால தான் சொல்றேன், நீங்க பூஜை பண்ணாட்டா கூட பரவாயில்லங்க. நீங்க 48 நாட்கள் அது கன்டினியூவா நீங்க வந்து படிங்க. இதுல வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் 5 நாள் ஆயிரும் பாத்தீங்களா, கவலையே படாதீங்க. பீரியட்ஸ் ஆகுற அன்னைக்கும் நீங்க குளிச்சுட்டு நீங்க வந்து படிங்க. தினமும் முடிந்தால் மேலுக்காவது குளிங்க. இப்ப தலைக்கு குளிக்க முடியாது. நெறைய பேரால வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல தலைக்கு குளிக்க முடியாது. ஆனா மேலுக்கு உடம்புக்கு தினமும் லைட்டா சுடுதண்ணிய வச்சு குளிச்சுக்கோங்க. நல்லா சேரும் அப்படி இருக்கிறவங்க நல்லா அந்த ஜில்லுன்னு தண்ணிய குளிங்க. ரொம்ப நல்லது. ஆனா அந்த ஜில் தண்ணி நெறைய பேருக்கு சேராது இல்லையா? இப்ப வேற நமக்கு வந்து இந்த குளிர் மாதம் வேற வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால சேராதவங்க லைட்டா வந்து வார்ம் வாட்டரா வச்சுக்கோங்க. லைட்டா சூடா வச்சு நீங்க உடம்புக்கு மட்டுமாவது குளிங்க. குளிச்சுட்டு நீங்க இந்த சஷ்டி கவசத்த பாராயணம் பண்ணி பாருங்க. 48 நாள் கட்டாயமா ஒரு நாள் கூட நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுங்க. அதுதான் முக்கியம். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. எந்த தடையும் உங்களுக்கு இல்ல. பீரியட்ஸ் இருக்கு அப்டின்னா நீங்க குளிச்சுட்டு படிங்க. அதே மாரி ஹஸ்பண்ட், ஒய்ஃப் ஒண்ணா இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க குளிச்சுட்டு படிச்சுருங்க. எப்படி இருந்தாலும் நீங்க 48 நாள் கன்டினியூவா நீங்க படிச்சே ஆகணும். அப்படி படிச்சா மட்டுமே நமக்கு நல்ல ஒரு மிராக்கிள் நமக்கு நடக்கும். நீங்க வந்து எந்த தடையும் நீங்க இது எடுத்துக்கிற வேண்டாம். நீங்க வந்து முருகன் மேல பாரத்த போட்டு 48 நாள் நான் நல்லபடியா முடிக்கணும் முருகா, என்னுடைய வேண்டுதல் நிறைவேறணும். நீ என் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறத நெனச்சுட்டு நீங்க வந்து ஒரு மேட்டு மட்டும் போட்டு உட்காந்து நீங்க பாட்டுல பாராயணம் பண்ணுங்க. நடக்கிற அதிசயத்த மட்டும் பாருங்க. உங்களுக்கு முருகனோட வைப் நல்லா கிடைக்குங்க. முருகன உணர முடியும் உங்களால. ஏதோ ஒன்று நம்மகிட்ட இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உணர முடியும். ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கிற மாதிரி உணர முடியும். தெய்வம் நம்மகிட்ட இருக்கிற மாரி உணர முடியும். நிச்சயமாக உணர முடியும். நான்வெஜ் வந்து சமைக்கலாமா? இல்ல சாப்பிடலாமான்னு கேட்பீங்க. சஷ்டி கவசம் படிக்கிறவங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா சாப்பிடாமல் இருந்து படிங்க. இல்ல அப்படின்னா தாராளமாக நீங்க சாப்பிட்டு கொள்ளலாம். அதுக்காக தான் பிரம்ம முகூர்த்த நேரத்த நீங்க சூஸ் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா நெறைய பேருக்கு வந்து இந்த நான்வெஜ் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. தாராளமா சண்டே நீங்க நான்வெஜ் எடுத்து அவங்களுக்கு வந்து சமைச்சு குடுத்துருங்க. உங்களுக்கு மட்டும் விருப்பம் இருந்தா சாப்பிடுங்க 48 நாட்களும். விருப்பம் இல்ல அப்படின்னா சாப்பிடாதீங்க. சாப்பிடாம நம்ம 48 நாள் பூஜை பண்ணுவதும் இன்னமும் சிறப்பா தான் இருக்கும். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சாப்பிட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க குளிச்சுட்டு நீங்க வந்து காலையில தானே நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்த சூஸ் பண்ணுங்க. நான்வெஜ் எடுப்பவர்கள் எல்லாமே பிரம்ம முகூர்த்த நேரத்த பயன்படுத்துங்க. அல்லது அந்த காலை நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது காலை ஒரு 9 மணிக்குள்ள எந்த நேரம் முடியுதோ அந்த நேரம் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நான்வெஜ்லாம் நான் அவாய்ட் பண்ணிருவேன். நான் சாப்பிடவே மாட்டேன். அப்படின்னா நீங்க மாலை நேரம். இப்ப நான் மற்றவங்களுக்கு வந்து நான் நான்வெஜ் ஞாயித்துக்கிழமை இப்ப சமைக்கிறீங்க அப்படின்னா, நான் சமைச்சு எனக்கு வீட்ல இருக்கும். ஆனா நான் சாப்பிடல. நான் பாராயணம் பண்ணலாமா? அப்படின்னா தாராளமாக பாராயணம் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டீங்கன்னா பாராயணம் பண்ண வேண்டாம். சாப்பிடாம இருந்தீங்கன்னா பாராயணம் பண்ணிக்கோங்க. அதனால நீங்க எந்த டைம்ங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதே நாள் 48 நாள்ல நீங்க பாடணும். நம்ம வந்து இந்த பாடல் பாடுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு நீங்க பாடும்போது இன்னமும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா சுத்தத்துடன், உடல் சுத்தத்துடன் நம்ம வந்து குளிச்சுட்டு பண்றது தான் நல்ல பலன் கிடைக்குங்க. உடம்புக்காவது குளிச்சிருங்க தினமும். கட்டாயமாக பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய வேண்டுதல் நடக்கும். நீங்க என்ன வேண்டுதல் நெனைச்சாலும் நடக்குங்க. உங்களுடைய திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில் நல்லபடியா நடக்கணும். அப்புறம் வந்து குடும்பத்தில இருக்கிற பிரச்சனை தீரணும். வீடு நல்லா ஒரு பாசிட்டிவா இருக்கணும். வீடு நல்லா ராசியா இருக்கணும். புது வீடு வாங்கணும், புது வீடு கட்டணும், பைக் வாங்கணும், கார் வாங்கணும், வேற எங்கேயாவது டூர் போணும். என்ன நெனச்சாலும் இந்த 48 நாட்களுக்குள்ள நடக்குங்க. முருகனுடைய அருள் இருந்தா ஒரு நிமிடத்தில் நடக்கும் நமக்கு. இருந்தாலும் நம்ம இந்த சஷ்டி கவச பாராயணம் பண்ணும்போது நமக்கு நெறைய மிராக்கள் நடக்கும். உங்களுக்கு கட்டாயமாக நடக்கும். நீங்க படிச்சு பாருங்க. அப்புறம் உங்களால உணர முடியும். இதற்கு வந்து எந்த தடைகளும் கிடையாது. இதில வந்து பூஜை பண்ணாதவங்க கரெக்ட்டா 48 நாள் கன்டினியூவா எந்த தடை இல்லாம கரெக்ட்டா வழிபாடு செஞ்சுருவீங்க. இப்ப இதே இது நீங்க பூஜை செய்துட்டு, அதாவது சுவாமிக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு தான் நான் அந்த கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுவேன் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, இந்த பீரியட்ஸ் அன்னைக்கு நீங்க வந்து தீபம் ஏற்ற முடியாதுல்ல, பூஜை அறைக்குள்ள போக முடியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்க வெளிய உட்காந்தே நீங்க சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம். பாராயணம் பண்ணி நீங்க தொடர்ந்து அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கோங்க. இல்லங்க நான் 5 நாள் கேப் விட போறேன் அப்படின்னா, தாராளமாக விட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு கன்டின்யூ பண்ணிக்கோங்க. உங்களுடைய விருப்பம். பாராயணம் பண்ணி பாருங்க. அதிசயம் உங்கள் கைக்கு மேல கிடைக்கும். என்ன அதிசயம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் 48 நாட்கள் படிச்சுட்டு மறுபடியும் இந்த பதிவுக்குள்ள வந்து நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. என்ன மிராக்கிள் நடந்தது, உங்களுக்கு என்ன வேண்டுதல் நடந்தது அப்படிங்கிறது கண்டிப்பா சொல்லணும். இதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது அப்படிங்கிறது நினைக்கிறேன். பதிவு வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க மறுபடியும் முதல்ல இருந்து முழுதா பாருங்க. உங்களுக்கு கட்டாயமாக டவுட் இருக்காது.
நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கிறதுலே திருப்பி மறுபடியும் நீங்க டவுட்டா கேட்டீங்கன்னா, அதுக்கு நான் கமெண்ட் பண்ண மாட்டேன். அதனால நீங்க வந்து முழுசா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப எளிமையானதா நான் சொல்லியிருக்கிறேன். அதனால தயவுசெய்து முழுசா கேட்டுக்கோங்க. இந்த பதிவுல டவுட் வராதுன்னு நெனைக்கிறேன். அப்படி வந்தது அப்படின்னா, இதில நான் சொல்லாதது டவுட் இருக்கு அப்படின்னா தாராளமாக கேளுங்க. கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு நான் ரிப்ளை குடுக்குறேன். இந்த தகவல் உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற முருகன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளனா ராஜி செல்வம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.